தற்போதைய அண்மை செய்தி, மதுரையில் ரவுடி வெள்ளைக்காளியை போலீஸ் என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக அவரது மனைவி பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளைக்காளியின் மனைவி திவ்யா மனித உரிமை ஆணையருக்கு இந்த புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ரவுடி வெள்ளைக்காளி பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். வெள்ளைக்காளியின் நண்பர் சுபாஷ் சந்திரபோஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் ரவுடி வெள்ளைக்காளியையும் என்கவுண்டர் செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக ரவுடியின் மனைவி திவ்யா தற்போது மனித உரிமை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், கூடுதல் விவரங்கள். மதுரையைச் சேர்ந்த வி.கே. குருசாமி மற்றும் வெள்ளைக்காளி தரப்பினரிடையே தொடர்ந்து பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் காரணமாக 22 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி மதுரை தனக்கன்குளம் பகுதியில் வி.கே. குருசாமியினுடைய உறவினரான கிளாமர் காளி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்காளியருடைய தாயார் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த கொலை வழக்கில் வெள்ளைக்காளியினுடைய நண்பரான சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக காவல்துறையினர் என்கவுண்டர் செய்து கொலை செய்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது வெள்ளைக்காளியை மீண்டும் அந்த கிளாமர் காளி கொலை வழக்கு தொடர்பாக ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் சிறையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளைக்காளியை மாவட்ட காவல்துறையினர் அவரை மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவரை விசாரணைக்காக அழைத்து வரப்படும் பொழுது வெள்ளைக்காளியை என்கவுண்டர் செய்து கொலை செய்ய முயற்சிப்பதாக வெள்ளைக்காளியினுடைய மனைவியான திவ்யா என்பவர் மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதே போன்று சிறை கைதிகள் உரிமை மையத்தின் சார்பிலும் கூட மனித உரிமைகள் ஆணையத்திற்கு ஒரு கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போன்று வெள்ளைக்காளியை விசாரணைக்காக அழைத்து வரப்படும் பொழுது காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ய திட்டமிட இருப்பதாகவும் அந்த கிளாமர் காளி கொலை வழக்கிற்கும் தனது கணவர் வெள்ளைக்காளிக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் இதுபோன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அழைத்து வரும்போது அவரை என்கவுண்டர் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதால் மனித உரிமை ஆணையம் உடனடியாக தலையிட வேண்டும் என அவர்களுடைய மனைவி திவ்யா அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.